களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் பெருத்து கல்லாமலே நீருந்தி வலியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. கோயவனே கோயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்திய வேல உபாச நாளிலே உன் பாதத்தை தேடி வந்தவன ஜனங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தும். ஊழியக்கார அண்ணனுக்காக, குடும்பத்துக்காக, அம்மா அவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொல்லி அன்றைக்கு யாக்கோபுக்கு வாக்கொடுத்த பரம தகப்பனப்பா, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் அது பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி மோசேக்கு வாக்கொடுத்தேன். பரம தகப்பனப்பா, நீ உயிரோடு இருக்கிற சகல நாளும் ஒருவன் அவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு வாக்கொடுத்தேன். பரம தகப்பனே ராஜாவே, ஊழியக்காரனை குடும்பத்தையும் ஆசீர்வதி, அந்த தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி. உன் பாதத்தில் நின்று வார்த்தை சொல்ல தகுதி இல்லாத என்னை பரிசுத்த ஆவியானவர் என்னை தகுதிப்படுத்தும். அடியனை மூடி மறைத்து நீர் வெளிப்படும். என் கண்மலை மீப்பனமாகிய கர்த்தாவே, இந்த அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் விருத்தத்தின் தியானமும் உங்க சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. இயேசு மூல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த உபாச கூடுகையில் கூடி வந்தவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற தேவனுடைய தாசர்கள் அருமையான இந்த ஊழியத்தை, இரக்கத்தின் ஊழியத்துக்கு தன் அர்ப்பணித்த ஊழியக்காரன் குடும்பத்தையும் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாய் இந்த மத்திய வேலையில் ஆண்டவர் நம்மளை உயிரோடு வைத்து இருக்கிறார். நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் இல்லை, பெரியவர் இல்லைங்களா? ஆமாம், நம்ம சொல்லுவோம், எங்கள் நாட்டுக்கு திரௌபதி முர்மு அந்த அம்மா அவங்க தான் பெரியவங்க. முதல் குடியரசு மகள், குடிமகன். உலகத்தில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பெரியவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பெரியவர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர், அவர் மனுஷனை காட்டிலும் பெரியவர். அந்த பெரியவர் நம்ம வாழ்க்கையில எல்லாம் பெரிய காரியங்களை தான் செய்வார். மனுஷன் பார்த்து சின்ன காரியத்தை செய்யலாம், நம்ம ஆண்டவர் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மேலான பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. இந்த 40 நாள் பாஸ்டிங் எடுத்து இருக்கிற உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்க குடும்பத்துல பெரிய காரியங்களை செய்வார். உங்க வேலையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சபையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. வில்சன் கார்டன் பகுதியில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம். நம்முடைய தேசத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பெங்களூர் பட்டணத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் மகா பெரிய ஆண்டவர், மகா பெரிய ஆண்டவர். அந்த பெரியவருக்கு முன்பாக
எந்த மனிதனும் வந்து நிற்க முடியாது, எந்த மந்திரவாதியும் வந்து நிற்க முடியாது, எந்த குறி சொல்றனும் வந்து நிற்க முடியாது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் மகா பெரியவர், மகா பெரியவர். அவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நம்ம எந்த அளவுக்கு அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க என்னப்பா வார்த்தையை சொல்லணும்னு சொல்லும்போது, ஆண்டவர் என் உள்ளத்துல விதைத்த தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் விதைத்து போகிறேன். நீங்க நினைக்கலாம், முடிவில் இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் கொடுக்கணுமா என்று நம்ம நினைக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது, நம்முடைய உட்காருதலையும் நம்முடைய எழுந்திருக்கிறதுலையும் அறிந்திருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. நம்முடைய யோசனைகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார், தூரத்திலிருந்து ஆண்டவர் அறிகிறார். அப்ப நம்ம ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய வாயில் சொல் பிறவாதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர். ஏசாயாவின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனமா இருந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே என்ன வார்த்தை சொல்றாருன்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 10வது வசனம், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், நான் உங்களை எதிலிருந்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால், உபத்திரத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். என் மகனே, என் மகளே, உன்னை நான் உபத்திரத்தின் குகையிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஏன் ஆண்டவர் இந்த உலகத்தில் உபத்திரத்திலிருந்து ஒரு சிலரை தெரிந்து கொள்கிறார்? சிலருடைய வாழ்க்கையில வித்தியாசமா இருக்கலாம், அவருக்கு எந்த உபத்திரமே இருக்காது. ஆண்டவர் அவங்கள பல விதங்களில தேவன் தெரிந்து கொள்கிறார். ஆனால் ஒரு சிலரை மாத்திரம் ஆண்டவர் உபத்திரத்தின் குகையிலிருந்து நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யாருக்கு தெரியும், ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரம் இருக்கலாம். ஒரு வேலையில உபத்திரம் இருக்கலாம், குடும்பத்தில் உபத்திரம் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் உபத்திரம் இருக்கலாம், நீங்கள் வசிக்கிற இடங்களிலே ஏதோ ஒரு உபத்திரம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உபத்திரத்தின் குகையிலிருந்து தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. இந்த உபத்திரத்திலிருந்து தெரிந்து கொள்கிற ஆண்டவர் நாம் அப்படியே விட்டுவிடுகிற தேவன் அல்ல. இதற்கு ஒரு முடிவை சீக்கிரமாய் ஆண்டவர் காணும்படி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உபத்திரத்தின் குகையிலிருந்து தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் என்னெல்லாம் செய்வாராம்? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கட்டாயம் உபத்திரம் வேணும். உபத்திரம் வந்தாதான் அந்த தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய பிள்ளையா இந்த உலகத்தில் வாழ முடியும். ஒரு தேவ பிள்ளைக்கு உபத்திரம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் தேவ பிள்ளை என்று சொல்வதற்கு அர்த்தமே கிடையாது. மனிதனாய் இருந்தால் மனிதனுக்கு சரீரத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வரும், ஏனென்றால் அவங்க மனிதர்கள். அல்லேலூயா. ஆனா மனிதனாய் இருந்து மனிதனுக்கு பிறப்பிலிருந்து முடிக்கிற வரைக்கும், கல்லறைக்கு போகிற வரைக்கும் எனக்கு ஒரு வியாதியும் வரல, எனக்கு ஒரு பிரச்சனையும் வரலன்னா அங்க மனுஷன் கிடையாது, அங்க ரோபோட்டா இருக்கலாம், இல்ல அது கல்லா இருக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில உபத்திரத்தின் குகையில உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் உபத்திரத்தின் குகையிலிருந்து தெரிந்து கொண்டார். நீங்கள் ஆண்டவருக்கு மிக முக்கியமானவர்கள். ஒரு ஊழியத்தில் உபத்திரம் வரும்போது கட்டாயம் அந்த ஊழியம் அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போக ஆரம்பிப்பார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உபத்திரம் வரும்போது அடுத்த லெவலுக்கு அந்த குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிப்பார். ஒரு வேலையில உபத்திரம் வரும்போது அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிப்பார். என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உபத்திரத்தின் குகையில நாம் போகிறோமோ ஒன்று நினைத்துக் கொள்வோம், நம்மை ஆண்டவராகிய தேவன் நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மோடு எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்மை இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் வேறு பிரித்து அந்த ராஜ்யத்துக்காக தேவன் தெரிந்து கொள்கிறார். பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 22:24 உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்மை நோக்கி கூப்பிடுகையில்
அவனை கேட்டருளினார். யார் உபத்திரத்தின் மத்தியிலே ஆண்டவராக இயேசுவோடு இருந்து அந்த இயேசுவோடு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எந்த சூழ்நிலைமை வந்தாலும் அவரையே முன்ன வைத்து அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஒரு நாள் ஆண்டவர் அவங்க சத்தத்தை கேட்க ஆரம்பிப்பார். ஆண்டவர் அந்த உபத்திரத்தை பார்ப்பார். இது என்னால வந்த உபத்திரமா, இல்லை என்னுடைய நாமத்தின் நிமித்தம் என் பிள்ளைகளுக்கு வந்த உபத்திரமா என்று சொல்லி ஆண்டவர் அந்த உபத்திரத்தை பார்த்து அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாள் பதில் கொடுக்கிற தேவன். சில நேரங்களில் உலகத்தார வருகிற உபத்திரத்திலிருந்து நம்மை தேவன் காப்பாற்றுவார் நம்ம நினைக்கலாம். அது கூடாத காரியம். நம்முடைய தேவன் யாருடைய உபத்திரத்தை பார்க்கிறார் என்றால், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய உபத்திரத்தை பார்த்துதான் அவர்கள் கூப்பிடும் போது அந்த சத்தத்துக்கு தேவன் உடனே செவிசாய்க்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, உபத்திரப்படுகிறவருடைய உபத்திரத்தை ஒரு நாள் அவர் அற்பமா எண்ண மாட்டார். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் அற்பமா எண்ணலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய உபத்திரத்தை அவர் ஒருவர் தான் பார்த்து அந்த உபத்திரத்திலிருந்து ஒரு நாள் ஆண்டவர் அற்புதமாய் அவர்களை வெளியே கொண்டு வருவார். சங்கீதம் 119 71 சொல்லுகிறது. 119 சங்கீதம் 71 நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உபத்திரம் வரும்போதுதான் மனிதர்கள் யார் என்பதை ஆண்டவர் காட்டுவார். குடும்பம் யார் என்பதை ஆண்டவர் காட்டுவார். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க என்று ஆண்டவர் காட்டுவார். நம்முடைய சொந்த மந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அந்த உபத்திர நாளிலே ஆண்டவர் நமக்கு அநேக வெளிப்பாடுகளை கத்தர் தருவார். சபை பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, உபத்திர வரும்போது நம்முடைய குடும்பம் எப்படி இருப்போம், நமக்கு யார் அந்த உபத்திர நேரத்தில் உதவி செய்வாங்க என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாளிலே அழகாய் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வழி நடத்தி காட்ட ஆரம்பிப்பார். பைபிள் சொல்லுகிற, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். என்றைக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை உபத்திரப்படுகிறார்களோ அந்த உபத்திரத்துக்கு பிறகு கர்த்தர் அநேக ஆசீர்வாதத்தின் கதவுகளை ஆண்டவர் திறப்பார். பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் வரும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும். எல்லாரிடத்துல போய் சொல்லக்கூடாது, எனக்கு உபத்திரம் வந்துடுச்சு, எனக்கு உபத்திரம் வந்துச்சு, எனக்கு பாடு வந்துடுச்சு. நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, ரோமர் 12 அதிகாரம், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12 அதிகாரத்துல 12 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். என்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைனுடைய வாழ்க்கையில உபத்திரத்திலே பொறுமையா இருக்கிறார்களோ அந்த பொறுமைக்கு ஒரு நாள் கர்த்தரே பலனை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திர நேரங்களிலே வியாதி என்கிற உபத்திரம் வரும்போது, கடன் என்கிற உபத்திரம் வரும்போது, எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நம்மை விட்டு போகும்போது, உபத்திரத்தின் பாதையில நாம் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது எது என்றால் பொறுமை. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில உபத்திரத்தில் நாம் பொறுமையா இருப்போமானால், பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம், உபத்திர நேரங்களிலே நாம் பொறுமையா இருக்கும்போது ஆண்டவர் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை பாத்திரராக ஆண்டவர் பயன்படுத்துவார். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் பாத்திரர் எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது. உங்களை உபத்திரப்படுகிறவர்களுக்கு உபத்திரத்தையும்
உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கும். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை உபத்திர நேரங்களில் நாம் பொறுமையா இருக்கும் போது ஆண்டவர் அந்த ராஜ்யத்துக்கு நம்மை பாத்திரவான்களாய் கர்த்தர் பார்க்க ஆரம்பிப்பார். அந்த உபத்திர நேரங்களிலே நாம் பொறுமையா இருக்கும் போது ஒரு நாள் ஆண்டவர் ஒரு மகிமையான இளைப்பாறுதலை தருவார். அதற்குரிய பலனையும் ஆண்டவர் தர ஆரம்பிப்பார். ஆனால் உபத்திரத்திலே நாம் பொறுமையாக இல்லாம, ஏன் இந்த உபத்திரம் எனக்கு வந்தது, ஏன் இந்த பாடுகள் எனக்கு வந்தது, ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வந்தது, ஏன் ஏன் என்று நாம் கேள்விக்கு போமானால் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பாத்திரரை நாம் இழந்து போய்விடுவோம். பரலோக ராஜ்யம் என்பது, அந்த ராஜ்யத்துக்கு யார் போக முடியும்? யார் போக முடியும்? நல்ல லக்ஸரியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து, பெரிய கோடீஸ்வரனாய் வாழ்ந்து, பெரிய லட்சாதிபதியாய் வாழ்ந்து, பணக்காரனாய் வாழ்ந்து, செல்வ செழிப்போடு வாழ்ந்து, பரிசுத்தம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, ஜெபம் கிடையாது, உபவாசம் கிடையாது, தேவனோடு இருக்கிற ஐக்கியம் கிடையாது, குடும்ப ஜெபம் கிடையாது, தனி ஜெபம் கிடையாது, சுவிசேஷ பாரம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவேன் என்று சொல்வார்களானால் ஒரு நாளும் அது கூடாத காரியம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு யார் போக முடியும் என்று பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஒரு தேவனுடைய பிள்ளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இது முதல் படி. அடுத்ததாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய குணங்கள், ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குணங்கள். உபத்திர நேரங்கள் வரும்போது அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சுபாவத்தை கொடுப்பாராம்? கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, ஆவியின் கனி. ஒரு உபத்திரத்தில் நடக்கிற தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் ஆவியின் கனிகளால கத்த நிரப்ப ஆரம்பிப்பார். அந்த உபத்திர நேரங்களிலே நமக்கு உதவி செய்கிறது அந்த ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. உபத்திர நேரங்களில் கோபங்கள் வரும், எரிச்சல் வரும், பிடிவாத குணங்கள் வரும், கசப்பு வரும், வைராக்கியங்கள் வரும், கெட்ட வார்த்தைகள் வரும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உபத்திர நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறது சகிக்கிற தன்மையை கொடுப்பார், விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை தருவார், நேசிக்கிற உள்ளத்தை தருவார், இரக்க குணத்தை தருவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரங்களிலே அவருடைய வார்த்தையாலே தேவன் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். இப்படிப்பட்ட சுபாவத்தை, கிருபைகளை ஆவியானவர் தருவார். அடுத்து அந்த தேவன் ராஜ்யத்துக்கு போவதற்கு அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைப்பார். அது என்ன வழி என்று சொன்னால், அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், அதுதான் உபத்திரத்தின் வழி. எல்லா தேவ பிள்ளைகளும் அந்த உபத்திரத்தின் வழியாக தான் பரலோக ராஜ்யத்தில் போய் பிரவேசிக்க முடியும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரத்தின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் அந்த உபத்திரத்தின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் போய் சேர முடியும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லாம நிறைய பேர் சொல்லுங்க, உபத்திரமே எனக்கு வேண்டாங்க, எனக்கு உபத்திரமே இருக்கக்கூடாதுன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது, அர்த்தமே கிடையாது. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கட்டாய உபத்திரம் வேணும். ஆமென். ஒரு சபைக்கு உபத்திரம் வேணும், ஒரு ஊழியத்துக்கு உபத்திரம் வேணும், ஒரு குடும்ப வாழ்க்கையில உபத்திரம் வேணும். அந்த உபத்திரத்தில தான் தேவன் நம்மை யார் என்பதை அவர் நம்மளை பார்க்குவார். ஒரு குடும்பத்தில் உபத்திரம் வரும்போது தான் அந்த குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்குதா, தனி ஜெபம் இருக்குதா, குடும்பத்துக்குள்ள எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்களா, சமாதானமா இருக்கிறாங்களா,
சபைக்குள்ள ஒரு உபத்திரம் வரும்போது சபை மக்கள் ஊழியக்காரரோடு எப்படி இருக்கிறாங்க, சபைக்கு எப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி எல்லாவற்றையும் பார்த்துதான் தேவன் அந்த ராஜ்யத்துக்கு நம்மளை தேவன் ஆயத்தப்படுத்த ஆரம்பிப்பார். நல்லா சந்தோஷமா இருக்கும் போது ஜனங்க இருப்பாங்க. ஆனா உபத்திரம் என்ற நேரம் வரும்போது எல்லாரும் நம்மளை விட்டு ஓடிடுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் நம்மை விட்டு ஓடுகிறவர் அல்ல. எந்த சூழ்நிலைமையில நம்மோடு இருக்கிறவர். அல்லேலூயா. அதனாலதான் ஒரு அழகான ஒரு பாடலை அருமையான சாது ஜேம்ஸ் என்கிற ஊழியக்கார் ஐயா, இன்றைக்கு பூமியில் அவர் கிடையாது, அந்த பாட்டை ஆண்டவர் அவர் கொடுத்தார். எந்த நிலையிலே நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவர். அல்லேலூயா. 2002ஆம் ஆண்டுல சபையினுடைய சுவிசேஷ கூட்டம் வச்சோம், நற்செய்தி கூட்டம் எங்க ஏரியாவில். ஆண்டவர் அந்த நாளில் 5000 பேரை கொண்டு வந்தார். அந்த கௌதம் கென்ட்ரிப்பில் கடைசி நாள் கூட்டம் முடிகிற நேரத்தில் எனக்கு பணம் தேவை. சபை சின்னது, இப்போ ஆண்டவர் சொந்த இடம் கொடுத்துருக்கிறார். அப்போ ஒரு வாடகையில் தான் 10க்கு ஒரு 12 இருக்கும், சின்ன இடம். எல்லாரும் கேட்பாங்க, இவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்துறீங்களே, அந்த காசை வச்சு நீங்கள் வேற ஒரு இடத்தை பார்க்க கூடாதான்ட்டு. நான் சொல்லுவேன், உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நம்ம விதைக்கும் போது ஆண்டவர் கட்டாயம் ஒரு நாள் ஈசாக்கினுடைய விதையை பார்த்து 100 மடங்கு பலனை கொடுத்தவர். ஒரு நாள் ஆண்டவர் எங்களுக்கும் பலனை ஆண்டவர் தருவார். அன்றைக்கு எனக்கு பண தேவை. மறுநாள் கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் நான் செட்டில்மெண்ட் பண்ணும், சவுண்ட் சிஸ்டமுக்கு, ஸ்டேஜுக்கு, எல்லாருக்கும். அப்போ நான் சர்ச்சில் அலோன்ஸ்மெண்ட் பண்றேன், இந்த மாதிரி எனக்கு பணம் தேவைப்படுது. அந்த நாளில் எனக்கு ஒரு 13,000 2002ல் அது பெருசா இருக்கலாம். அந்த சூழ்நிலை மேல என்னுடைய கல்யாண வாட்ச் நான் சபையில சொன்ன, யாராவது வாங்குறது இருந்தா வாங்கிக்கணும் போது என்னுடைய மச்சான் என்ன பண்ணாருன்னா, அவர் 1500 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கிக்கின்னு மறுபடியும் அந்த வாட்ச் என் கையிலேயே கட்டிட்டார். அப்போ ஐயா கேட்டார், உன் பிரச்சனை என்ன? அப்போ இந்த பாட்டு நான் பாடுறேன், எந்த நிலையில நான் இருந்தாலும் என்னை வெறுக்க. ரொம்ப சோகமா பாடும்போது அவர் சொல்றாரு, எப்பா அந்த பாட்டு இவ்வளவு சோகமா பாடி இந்த பாட்டை சாகடிக்கிற, இந்த பாட்டை எழுந்திருந்தே நான் தான் எழுதுனேன், ஏதற்கவே இவ்வளவு சோகமா பாடுறேன், உன் பிரச்சனை என்னன்னும் போது நான் சொன்னேன், ஐயா அப்படி இல்லை, கூட்டம் முடிஞ்ச பிறகு நாளைக்கு நான் எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணோம். அவர் சொன்னார், உன் வீட்டில் என்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்தாரு. பீரோ மேல ஒரு டப்பு இருந்துச்சு, துணி கசுக்கி காய் போடுற டப்பு. அவர் சொன்னார், இந்த டப்பு எடுத்துன்னு வரையா சாயங்காலம் கூட்டத்துக்கு. நான் சொன்னேன், ஐயா ஜனங்க சிரிக்குவாங்க, இப்போ உனக்கு விசுவாசம் இல்லை கட்டி வேற என்ன எடுத்துன்னு வரேன்னாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு காணிக்கை போட்டி ஒரு சின்னது இருந்துச்சு, அது எடுத்துன்னு வரேன்னு சொன்னேன். அன்றைக்கு ஆண்டவர் அந்த காணிக்கை போட்டியில் 31,000 ரூபாய் காணிக்கை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த 2002லிருந்து ஆரம்பிச்ச கூட்டங்களிலே என் தெய்வம் என்னை ஒரு நாள் என்னை உபத்திரத்தில் என்னை விழ விடாம, என் ராஜா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1:3 சொன்னது போல, ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் மாட்டுகிற தேவன். இந்த மத்திய வேலை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு உபத்திரம், இந்த உபத்திரம் மாறாதா? இந்த கடன் என்கிற உபத்திரம் மாறாதா? இந்த வியாதி என்கிற உபத்திரம் மாறாதா? இந்த வேலையில வருகிற உபத்திரம் மாறாதா? என் சொந்த மந்த ஜனங்கள் மத்தியில வருகிற உபத்திரம் மாறாதா? நீங்க கேட்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபத்திர நேரத்துல தான் உன் கூட நான் இருக்கிறேன், இந்த உபத்திர நேரத்துல தான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுவாரு, சீக்கிரத்தில் இந்த உபத்திரத்திலிருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வரப்பாருன்னு சொல்லுவார். எல்லாரும் சேர்ந்து ஒரு சரண், இந்த சரணை பாடலாமா? எந்த நிலையிலே நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள், என் அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில்
எந்த நிலையில நாம் இருந்தாலும் நம்ம வெறுக்காத ஒரே தகப்பன் யாருன்னா இயேசு தாங்க. எந்த சூழ்நிலை மேலும் அது கடன் என்கிற உபத்திரம் வந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம வெறுக்காதவர் ஆண்டவர் ஒருவர். வியாதி வரும்போது நம்ம வெறுக்காதவர் ஒருவர். நம்ம அநாதைகள் என்று சொல்லும் போது அந்த சூழ்நிலை மேல கூட நம்ம வெறுக்காத ஒரே தெய்வம் யாருன்னா இயேசப்பா தான். அந்த இயேசப்பா சொல்றாரு, இதோ உன்னை புடமிட்டேன், வெள்ளியை போலல்ல, உபத்திரத்தின் குகையிலிருந்து உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எதிலிருந்து நான் தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? நீ உபத்திர நேரத்துல ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த ஜீவன், மறிக்கிற சூழ்நிலைமையில இருந்த உன்னை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. வேண்டாம், இந்த உலகமே எனக்கு வேண்டாம், இந்த ஊரை விட்டு நான் எங்கேயாவது போயிடணும், என் பிள்ளைகளை விட்டு நான் எங்கேயாவது போயிடணும், இனி என் பிள்ளைகளை காப்பாற்ற எந்த வசதி கிடையாது என்று சொல்லி நினைக்கிற நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம பார்த்து சொல்லுவாரு, மகனே நீ ஏன் பயப்படுற? இந்த உபத்திரத்துக்கு பிறகு கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதம் உனக்கு வச்சிருக்கிறார். கடந்த நாள்ல நேத்து தின பேப்பர்ல நம்முடைய தமிழ்நாட்டில தான் ஒரு தாயும் 2 பிள்ளைகளும் திருச்சி ட்ரெயின் வரும்போது 3 பேரும் ட்ரெயின்ல தற்கொலை பண்ணிக்கின்னு இந்த உலகத்தை விட்டு மறிச்சிட்டாங்க. அவருடைய கணவனார் ஒரு கூலி தொழிலாளி. இந்த அம்மாவுக்கு 3 பொட்ட பிள்ளைங்க. பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2 பிள்ளைங்க மனநிலைமை பாதிக்கப்பட்டவங்க. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியல, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியல, வசதி கிடையாது, கணவனுக்கு சரியான வேலை கிடையாது. இந்த அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, இனி இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கணவனுக்கு சரியான வேலை கிடையாது, நம்முடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலமோ பாதிக்கப்பட்டு போச்சு, இதுக்கு ஒரே வழி மரணம் தான். இந்த மரணத்தை எப்படி நம்ம சந்திக்க முடியும் என்று சொல்லி திருச்சி ட்ரெயின் வரும்போது தண்டவாளத்துல படுத்து அந்த தலையெல்லாம் துண்டிக்கப்பட்டு நேற்று வந்த பேப்பர்ல. ஒரு காலத்துல நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைமை வந்திருக்கலாம். ஆனால் கிருபை நிறைந்த தெய்வம் நம்ம தேடி வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் செய்த பாவத்துக்காக, அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து இந்த மத்திய வேளையில உயிரோடு நம்மளை வச்சிருக்கிறார்னா நம்ம ஆண்டவருக்கு எத்தனை கோடி நன்றி செலுத்தினாலும் போதவே போதாது. அந்த அன்பு தகப்பனுக்கு நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை ஜீவனோடு காத்தீங்களே, எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம், ஆண்டவரே என்னை ஜீவனோடு காத்தீங்களே, நாங்களும் மறிச்சிருந்தா, ஆண்டவரே நாங்க குடும்பமா மறிச்சிருந்தா, உங்களில் யாரோ ஒருவர் மறிக்க வேண்டிய நிலைமையில நீங்க இருந்திருக்கலாம். தேவ பிள்ளை, உனக்காக தான் ஆண்டவர் பேசுறார். நீ மாத்திர ஏசப்பாவை நம்பாம இருந்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கையும் பரிதாபம் தான். எத்தனை பேர் விஷத்தை குடிச்சு மறிச்சவங்க உண்டு. எத்தனை பேர் விஷ பாட்டில வச்சுக்கின்னு இந்த கடன் பாரம் மாறாதா, என் பிள்ளைகளுடைய வியாதிகள் குணமாகாதா, எங்களுக்கு ஒரு வீடு கிடைக்காதா, வேலை கிடைக்காதா, என்னுடைய வியாதி குணமாகாதா என்று சொல்லி உலகத்துல மரித்து போனவங்க எவ்வளோ பேர் உண்டு. ஆனால் ஏசப்பாவுடைய கிருபை பாருங்க, நம்ம தகுதியே இல்லைங்க. அல்லேலூயா. இந்த பைபிள் எடுக்க நான் தகுதி கிடையாது. ஆமா, இந்த பைபிள் எடுக்க நான் தகுதியே கிடையாது. இந்த புல்பிட்ல நின்று பிரசங்கம் பண்ண நான் தகுதி இல்லை. நான் படிச்சதெல்லாம் 9ஆம் கிளாஸ் தாங்க. எனக்கு இப்போ கூட இங்கிலீஷ் தெரியாது. ஆமா, இப்போ கூட எனக்கு கன்னடவே தெரியாது. ஆமா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரேதான். பைபிள் படிக்கும் போது கூட தப்பு தப்பா படிச்சிடுவேன். ஆமா, என்ன போய் ஆண்டவர் இந்த பலிப்படத்துல நிக்க வைக்கிறார்னா என் கிருபை உனக்கு போதும். ஆமா, எனக்கு ஒரு மனைவி கொடுத்து, எனக்கு பிள்ளைங்க கொடுத்து, எனக்கு ஒரு சபையை கொடுத்து, ஆத்துமாக்களை கொடுத்து என்ன ஆண்டவர் இந்த பூமியில வச்சிருக்கிறாருன்னா, என் குடும்பம் எல்லாம் ஒரு கடங்காரம் குடும்பம். அந்த காலத்துல சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, கஞ்சி தண்ணியை வாங்கி வந்து குடிப்போம். ஆமா, எங்கேயாவது சாப்பாடு போட்டா அந்த இடத்துல போய் பந்தல போட்டு ஓரத்துல போய் நான் நின்ன நாட்கள் உண்டு. சரியான போடு துணி இருக்காது, எனக்கு கிழிஞ்சு போன பேண்ட்டை போட்டுக்குன்னு RBNMS ஸ்கூல்ல நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது கிழிஞ்சு போன பேண்ட்டை போட்டுக்குன்னு நான் பள்ளிக்கூடத்துக்கு போ, மதியானம் சாப்பாடு இருக்காது.
நேராக அந்த மைதானத்தில் வந்து உக்காந்துக்குன்னு இந்த அஜந்தா தியேட்டரை பார்த்துன்னு இருப்பேன். எல்லாரும் உள்ள சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. எனக்கு சாப்பாடு கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மா பங்களா வேலை செய்கிறவங்க, எங்கள் அண்ணன் டெய்லர் வேலை செய்கிறவர். அவர் அந்த டெய்லர் வேலை செஞ்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்தா தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. உபத்திரத்தை என் கண்ணால் நான் பார்த்தேன். சாப்பாட்டினுடைய அருமை எனக்கு தெரியும், போடுற துணியுடைய அருமை எனக்கு தெரியும், எங்கள் குடும்பத்தினுடைய கஷ்டம் தெரியும். கடங்காரி யாராவது வீட்டு வாசலில் வந்து நின்னா என் உள்ளெல்லாம் அப்படியே ஒழிஞ்சு போகும். ஏன் ஆண்டவரே, எல்லாரும் சர்ச்சுக்கு வருவாங்க, நல்லா வராங்களா ஆண்டவரே, எல்லாரும் நல்ல ட்ரெஸ் போடுறாங்களே சுவாமி, கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கு வரும்போது நாங்கள் சர்ச்சுக்கே நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா நாளைக்கு முன்ன பார்த்துட்டு எல்லாரும் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுப்பாங்கன்ட்டு எங்கள் அண்ணன் நினைச்சு எங்களை அனுப்பவே மாட்டார். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் துணியை பார்க்கல, ராஜா உள்ளத்தை பார்க்கிறார். இந்த சூழ்நிலையில நான் அவரை தேடி போனா ஒரு நாள் அநேகருக்கு உடைய வாங்கி கொடுக்கிற காலத்தை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். இந்த சூழ்நிலையில தான் அவரை நான் தேடி போகணும். இந்த உபத்திர நேரத்துல தான் என் ராஜாவை நான் தேடி போகணும். என் ராஜாவை நோக்கி நான் கூப்பிட்டா என் சத்தத்தை ஒரு நாள் கேட்பார் என்று ஏங்கின நாட்கள் உண்டு. ஆனா போக முடியாத சூழ்நிலைமை காலம் கடந்துச்சு. ஆண்டவர் ஆகிய தேவன் அவருடைய மகிமையான ஊழியத்துக்காக என் ஆண்டவர் அழைச்சார். 97வது வருஷத்துல என் தெய்வத்தினுடைய முழு நேர ஊழியத்துக்கு நான் வருவதற்கு 98வது என் ஊழிய வாழ்க்கை அர்ப்பணிச்சு 95ல் நான் ஊழியத்துக்கு வந்தேன். 97வது வருஷத்துல சபையை பொறுப்பெடுத்தேன். சுரேஷ் ராமச்சந்திரன் பெரிய ஊழியக்கார், ஸ்ரீலங்காவில் பல மொழிகளில் வேத பாடத்தை நடத்துகிறவர். அந்த நாட்கள் அவர் வந்து எனக்கு ஆர்டினேஷன் பண்ணார். எசைக்கல் ஜார்ஜா எல்லாம். நான் நினைச்சேன் முழு நேர ஊழியத்துக்கு நான் வரக்கூடாது. முழு நேர ஊழியத்தில் நிறைய பாடுகள் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். சுவிசேஷ ஊழியம்னா 4 பேருக்கு போய் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா சபை ஊழியம் என்பது 5 விரல் எப்படி வித்தியாசம் இல்லாம இருக்குதோ அந்த மாதிரி 5 விதமான சபைகள் உள்ள ஜனங்க வருவாங்க. ஒருத்தர் நல்லவங்களா இருப்பாங்க, உங்களை சொல்ல தப்பா எடுத்துக்க கூடாது, நல்லங்க இருப்பாங்க. சில பேர் முன்ன அனுப்பிட்டு பின்னால கை நீட்டி பேசுறவங்க இருக்கலாம், நன்மை செய்யறவங்க இருக்கலாம், சில நேரத்துல குறை கண்டுபிடிக்கிறவங்க இருக்கலாம், கேலி பண்றவங்க இருக்கலாம். பலவிதமான ஜனங்க வருவாங்க. வேண்டாப்பா இந்த ஊழியன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஊழியத்தை தான் உனக்கு நான் கையில கொடுக்க போறேன்னு. ஏன் சொல்றேன்னா, அழைத்தவர் உண்மை இல்லவர். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரத்தின் குகையிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். எல்லார்கிட்டையும் நான் போவேன். கொரியன்ஸ் அந்த காலத்துல பெங்களூர் பட்டணத்துல கொரியன்ஸ் வருவாங்க, எல்லாருக்கும் சர்ச்சை கட்டி கொடுப்பாங்க. 500 ரூபாய்க்கு 4 பஸ் படிச்சு போவேன். கெத்துலல்லி அங்க போவேன், 4 பஸ் படிச்சு போவேன். ஒரு நாளைக்கு 50 அதிகாரம் பைபிள் படிக்கணும், 50 அதிகாரம் பைபிள் படிக்கணும். அப்படியே உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து 50 அதிகாரம் பைபிள் படிப்பேன். ஏன்னா அவர் சொல்லுவார், எல்லாரும் இங்க இருக்கணும்ட்டு. நான் தப்பிச்சு எப்படியாவது வந்துடுவேன். பல இடங்கள்ல போவேன், சர்ச்சை கட்டி கொடுக்கறதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க என்று சொல்லி எல்லாரும் கேலியும் பரிகாசம் பண்ணுவாங்க. என் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரு, என் ராஜ்யத்தை என் நீதியை நீ தேடினா எல்லாமே உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி. கணத்துக்குரிய மோசஸ் ராஜசேகர் அண்ணன் இந்த உலகத்தில் அவர் கிடையாது. எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்கார். அவர் சொன்னார், ஜோஷுவா என் ஊழியத்தில் நீ வந்து சேர்ந்துடு. டிரினிட்டி ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியா அந்த சபைக்கு நீ உன்னை இந்த பெங்களூரில் ஒரு கிளை சபையாய் போடுற. எனக்கு 1 வாரம் டைம் கொடுத்தார், ரொம்ப நெருக்கம். ஆனால் ஒரு நாள் என்ன அண்ணன் கேட்டார், என்னப்பா தீர்மானம் எடுத்துட்டு. நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்கிறேன், எனக்கு கொடுத்த தரிசனத்தில் நான் செய்கிறேன். என் ஊழியத்தை யாரோடு வந்து இணைக்க மாட்டேன் நான். அவருக்கு அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. நான் சொன்னேன், என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். என் தோல் மேலே தட்டிட்டு, வெரி குட், ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார்ன்ட்டு. ஏன் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிருக்க அநேக பரிசுத்தவான்கள், அவங்கள போய் பார்த்து கேட்டு, ஐயா உங்க ஊழியத்தில் ஏதாவது உபத்திரம் வந்துச்சுன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, ஒரு புத்தகத்தையே எழுதலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அநேகருடைய ஊழியங்களை
பிரகாசிக்கும்படி கர்த்தர் செய்தார் என்றால், இன்றைக்கு நம்முடைய இரக்கத்தின் ஊழியத்தினுடைய சபையையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் வருகிற நாள்ல மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. எந்த அளவுக்கு நாமும் நம்முடைய சபை பிள்ளைகளும் உபத்திரத்தின் பாதையில போகிறோமோ, கட்டாயம் ஆண்டவர் ஜெயம் தருவார். யோவான் 16:33 ஆண்டவராகிய தேவன் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11 உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்து மரித்த பரிசுத்தவான்களை குறித்து எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11:32 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதல் அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். நமக்கு உபத்திரமே வேண்டான்னு சொல்லுவாங்க, நமக்கு பாடே வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா எபிரேயர் 11 பைபிள் சொல்லுகிறது, அன்றைக்கு உபத்திரத்தின் பாதையிலே நடந்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் வரப்போகிறது, நமக்கும் கர்த்தர் இந்த இளைப்பாறுதலுக்கும் நம்மை பிரவேசிக்க ஆண்டவர் பண்ண போகிறார். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7 ஆண்டவராகிய தேவனை பார்த்து யோவான் கேட்கிறார், இவர்கள் யார் ஆண்டவரே, இவர்கள் யார்? அப்பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 7 13 அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகல் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீரில் ஊற்றாண்டுகள் அண்டை நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய உபத்திர நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணீரை நான் துடைக்க போறேன், உனக்கு ஒரு நாள் என் ராஜ்யத்தில் உனக்கு நான் இடம் கொடுக்க போறேன் என்றார். எத்தனை பேருக்கு சந்தோஷங்கள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த மத்திய வேலை கூப்பிட்டாலும் அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் சொல்றவங்க சந்தோஷமா கரங்களை உயர்த்தி அலையில சொல்லாம ஆமென். ஒரு நாள் வரப்போகிறது, ஒரு நாள் வரப்போகிறது. அந்த ராஜ்யத்துல நம்ம எல்லாரும் போய் நிற்கும் போது ஆண்டவர் நம்மளையும் பார்த்து சொல்வாரு, இவர்கள் யாருன்னா இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். ஒரு அழகான பாடல் உண்டு, சிங்கார மாளிகையிலே ஜெய கீதங்கள் பாடி என் ராஜாவை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. பாடலாமா? சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன்
சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சிங்கார மாளிகைக்கு நம்ம எல்லாரும் போக போறோம். நம்முடைய ராஜா உலாவுகிற வாசம் பண்ணுகிற இடத்துக்கு நம்ம போக போறோம். கொஞ்ச காலம் தாங்க இந்த பூமியில வாழ போறோம். ஆனா இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக என்ன உபத்திரத்தை நம்ம சகிச்சாலும், சபையோடு சேர்ந்து என்ன உபத்திரம் வந்தாலும், நம்முடைய ஊழியக்காரரோடு நம்ம நிற்போமானால் ஒரு நாள் அந்த ராஜ்யத்துல இளைப்பாறுதலுக்குள் ராஜா நம்மை பிரவேசித்து மகிமையின் ராஜா வாடாத கிரீடத்தை நமக்கு ஆண்டவர் தருவார். பைபிள் சொல்லுகிறது, சில நேரங்களில் உபத்திரத்துல நமக்கு நிற்பதற்கு ஆண்டவர் ஒரு சில நபர்களை ஆண்டவர் வைப்பார். அதை வேகமா சொல்லி ஊழியக்கார அண்ணன் கையில கொடுக்கிறேன். சில நேரங்களில் உபத்திரத்துல நம்மோடு யார் நிற்பாங்க, யார் நிற்க மாட்டாங்க. ஆரம்பத்துல நிக்கிறேன்னு சொல்லுவாங்க, சில நேரத்துல டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்மோடு நிற்கிறவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாச மக்கள் உங்களை சொல்ல, சில பேர் வருவாங்க போவாங்க, ஏதாவது முறுக்கினாங்கன்னா, என்னது ஆமா உங்களுக்கு தெரியாது இந்த பாஷை, முறுக்கினாங்கன்னா ஆமா மூக்கு மேல கோவம் வந்து ஆமா வேர்த்து ஊத்திச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வரவே மாட்டாங்க. நம்ம தேடின்னு இருப்போம், எதிரா வரல பார்த்தா அவங்க முறுக்கின்னு இருக்குவாங்க. ஆமா, ஆனா இதெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு நாள் உதவாது. நீதிமான் என் தலையில கொட்டும் போது அது எனக்கு என்னைய போல இருக்கும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நமக்கு யார் நிற்பாங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தான் நிற்பார். சில நேரங்களில் ஜனங்களுக்கு வசனத்தை சொல்லும் போது அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு நாள் எங்க சபையில இரவு ஜெபம் 31 ராத்திரி. அந்த நாள்ல ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். வெளிப்படுத்தல் 22:11, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அது வசனம் தானே, வசனமா வசனம் இல்லைங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். 12 சொல்றார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுட்டு சபை பிள்ளைங்க என்ன கேலி பண்ணாங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் 31 ராத்திரி கொடுப்பாரு. இப்ப நீங்க நினைச்சிருக்கலாம் அந்த 40 நாள் பாஸ்டிங்க்கு ஏதாவது நல்ல வாக்கு தத்துவம், நீ போகையிலே பிளெஸிங் ஆயிருப்பாய், வருகையில பிளெஸிங் ஆயிருப்பாய், கர்த்தர் உன்னை வாளாக்காம தலையாக்குவார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் ஒரு சில நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்றேன்னா உபத்திரம்.
நட உபத்திரமா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை உபத்திரத்திலிருந்து நான் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறேன். இனி உபத்திரம் வரலாம், ஆனா இந்த உபத்திரத்துல நாம் நிற்போமானால் சிங்கார மாளிகைக்கு ஒரு நாள் கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. நான் அதை கேட்காமையே விட்டுட்டேன். சில நேரங்களில் கேலி பண்றவங்க விட்டு. மத்தேயு எழுதின புஸ்தகத்துல பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, உபத்திர நேரங்களிலே சில நேரங்களிலே சில பேர் பின்வாங்கி போவதற்கு காரணம் என்ன? ஏன் அவங்களால நிக்க முடியல? மத்தேயு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்க, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனோ வழி அருகே விதைக்கப்பட்டவன். அவன் யார்? வழி அருகே விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்கும் போது அவனுக்கு உணர்வு வராது. நான் கேட்கணுமா? கேட்க மாட்டேன். ஒப்பு கொடுக்கணுமா? ஒப்பு கொடுக்க மாட்டேன். நாளொன்று வரும், அவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் உபத்திரம் வரும். அவன் வரும்போது அவன் எப்படியா மாறுவானா? பைபிள் சொல்லுது 20ஆம் வசனத்துல, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ள வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே ஒரு நாள் அவன் இடரல் அடைவான். நம்முடைய உபத்திர நேரங்களிலே நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு இருப்போமானால் ஆவியானவர் அதிலிருந்து நம்மை பாதுகாக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. உபத்திர நேரத்திலே நம்மை தேடி வருகிறவர் யார்? ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே. யாத்திராகம் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, என் ஜனத்தின் கூக்குரலை கேட்டு நான் இறங்கினேன் என்று மோசையோடு பேசினவர் சொல்லுகிறார். யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபேசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. உபத்திரப்படுகிற பிள்ளைகளை பார்த்து சும்மா இருக்கிற ஆண்டவர் அல்ல, இறங்கி வந்து ஒரு நாள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் கர்த்தர் சேர்ப்பார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஒரு நாள் உங்களுக்காக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு போவேன் என்று. ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் அதற்கு பாத்திரவான இல்லாமல் வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். ஆனால் ஒரு கூட்டம் வனாந்தரத்தில் பிறந்தவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் கானான் தேசத்தில் போய் சேரக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இத்தனை ஆண்டுகளா நம்ம சபையில இருந்து எந்த விதத்தில் உபத்திர நேரத்தில் நாம் பின்வாங்கி போயிடக்கூடாது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போமானால் நமக்கு பரம கானானாகிய ராஜ்யத்தில் கர்த்தர் ஒரு நாள் கொண்டு போய் சேர்க்க சீக்கிரமாய் ராஜா வரப்போகிறார். நீங்கள் நான் எவ்வளவு உபத்திரப்படுகிறோமோ அதெல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து சீக்கிரத்தில் ஒரு அற்புத நாளை கர்த்தர் காணும்படி செய்வார். இரண்டாவதாக தாவீதினுடைய வாழ்க்கையில உபத்திரம் வந்தது. சொந்த மகனால உபத்திரம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலால வந்த உபத்திரம், நம்மின மனிதர்களால உபத்திரம். ஆனா எந்த சூழ்நிலைமை வந்தாலும் தாவீதுக்கு ஒண்ணு தெரியும், ஆண்டவரே 132ஆம் சங்கீதம் 1 வசனத்துல, என் உபத்திரத்தை நீ நினைத்தருளும் ஆண்டவரே, என் உபத்திரத்தை நீ நினைத்தருளும். தாவீது ராஜா, பைபிள் சொல்லுகிறது 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல அவருக்கு அந்த உபத்திர நேரத்துல கிடைச்ச ஒரு இடம் எதுன்னா குகையில போய் தங்க ஆரம்பிக்கிறார். ஆனா அந்த குகையில உபத்திர நேரத்துல அவர் சந்திக்க யார் வந்ததா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 22:1, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவன் இடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர்
அவனோடு இருந்தார்கள். தாவீதினுடைய உபத்திர நேரத்தில் அவரோடு போய் சேர்ந்தது யாருன்னா அவருடைய சகோதரரும் அவருடைய குடும்பங்களும், கடன்பட்டவர்களும், ஒடுக்கப்பட்டவர்களும், முறுமுறுக்கிறவர்களும் போய் சேர்ந்து தாவீதுக்கு ஆறுதலாக இருந்தார்கள். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், ஏன் உபத்திரத்தில் யார் வருவாங்கன்ட்டு. சில நேரங்கள் ஆண்டவர் மனிதர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைப்பார், மனிதர்களை ஆயத்தப்படுத்தி வைப்பார். ஆனால் நிரந்தரம் கிடையாது. இயேசு ஒருவர் தான் நிரந்தரமான. அந்த நேரத்தில் நமக்கு ஆண்டவர் அவர்கள் மூலியமாய் ஆண்டவர் ஆறுதலை அனுப்புவார். இதுக்கு உதாரணம் யாருன்னா யோபனுடைய சிநேகிதர்கள். யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் 13ஆம் வசனம். யோபனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த வேலைகளே அவருக்கு ஆறுதல் சொல்ல மனைவியும் கிடையாது. மனைவி இருந்தாங்க, கேலியும் பரிகாசம் பண்ணி உன் தேவனை தூஷித்து ஜீவனை விடுனாங்க. ஆனா யோபனுடைய துக்கத்தை கண்ட சிநேகிதர்கள் வந்து 7 நாட்கள் யோபோடு உட்கார்ந்த துக்கத்தை பகிர்ந்து கொண்டாங்க. ஒரு நாள் யோபையும் அவர்கள் பரிகாசம் பண்ணி போய்விட்டார்கள். 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 19வது வசனம், 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆனால் யோபை விட்டு எல்லாரும் போனாலும் கடைசி வரைக்கும் யோபுக்கு துணையாயிருந்தது ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. யோபின் புஸ்தகம் 42:2 சொல்றார், தேவரே சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று. பரிசுத்த பைபிள் யோபு 42:10 யோபனுடைய சிறையிருப்பை ஆண்டவராகிய தேவன் மாற்றினார். இந்த மத்தியான வேளையில உங்களுடைய வாழ்க்கையிலும் உபத்திரத்தில் இருக்கிற உங்களுடைய சிறையிருப்பை ஆண்டவராகிய தேவன் மாற்றுவாராக. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரத்தை பார்த்து இறங்கி வந்த தெய்வம் இந்த கடைசி காலத்துல நம்மோடு இருக்கிற தேவன் சீக்கிரத்தில் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து மகிமையான காரியங்களை காணும்படி கர்த்தர் செய்வாராக. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த உலகத்தில் இயேசுவுக்காக உபத்திரங்களை சகித்த ஸ்தேவானை குறித்து பரிசுத்த பைபிள் சொல்லுகிற அப்போஸ்தலர் 7:55 இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ்ந்து அவரை கல்லால் அடித்து சாகடிக்கும் போது கடைசியில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் ஆண்டவர் என்று சொல்லி கண்களை மூடி ஜீவனை கொடுத்த போது பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, பூமியில் இருக்கும் போதே ஸ்தேவான் பார்க்கிறாரு, சிங்காசனத்தில் முன்பாக பிதாவுடைய வலது பார்சத்தில் இயேசு ராஜா நிற்கிறதை பார்த்து, இதோ நான் இயேசுவை பார்க்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் உபத்திர நேரம் வரும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு உறவாட போறேன், உன்னோட நான் பேச போறேன்னு சொல்லி நம்மை ஆறுதல் படுத்துகிற இந்த நல்ல தகப்பன் இந்த மத்தியான வேலையில் நம்மோடு இருக்கிறார். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளையை போலல்ல, உபத்திரத்தின் குகையிலிருந்து. அன்றைக்கு யோசப்புக்கு எத்தனையோ உபத்திரம் வந்துச்சு. 17 வயசுல கண்ட சொப்பனம் 30வது வயதுல கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். அந்த நாள் வரைக்கும் பொறுமையா இருந்தாங்க. முழு எகிப்துக்கே கர்த்தர் அவரை அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்தினார். பொறுமையோடு இருப்போம். வரும் நாளிலே கர்த்தர் நம்முடைய சபையும் குடும்பங்களையும் பல கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மேலே இருப்பதாக. இந்த தருணத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். என் அன்போடு அழைத்த ஊழியக்காரர் அண்ணனையும் சபையார் எல்லாரும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்குங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்க நம்முடைய தேவன். இவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை தேடாத நாட்கள்
புடமிடுகிறது போல அல்ல. நம்மை புடமிட்டால்தான், ஆமாம், யாருன்னா சரியா 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும். அல்லேலூயா. அந்த மாதிரி கேட்டுட்டா, எப்பா ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. அதனால் அப்படின்னு இப்போ என்ன இந்த நாளில் உபவாசத்தில் ஐயா சொன்ன மாதிரி எதனா ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுவாங்கன்னு பார்த்தா நறுக்கு நெருக்கு இல்லை வரலாம். பவுல் சொல்லுகிறான், எப்பக்கத்தில் 4வது பக்கத்தில் நான் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கலாம் முடியாது. அல்லேலூயா. அந்த ஒடுக்கமான இடத்தை மூடி எழுந்து நிற்போம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. வாங்க பாக்கியராஜ், ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தகப்பனே சப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மத்தியான வேலையில் தகப்பனே அநேக ஜனங்கள் ஆண்டவரே தகப்பனே உபத்திர மத்தியில் தான் ஆண்டவர், உபத்திரம் மத்தியில் தான் ஆண்டவர் சப்பா உம்மை தேடி இருக்கிறாங்க. ஆனாலும் தகப்பனே சப்பா, நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவரே சப்பா அப்பா ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தென்பட்டீங்க, காணப்பட்டீங்க ஆண்டவர் சப்பா. ஒருத்தரையும் நீங்கள் வெறுக்கலை, தள்ளலை. ஒருவனையும் நீங்கள் புறம்ப ஆண்டவரை தகப்பன ஒருத்தனை வெறுக்கல ஆண்டவரே சப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறேன். அருமையானவர் ஊழியர் ஆண்டவரை பேசின ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் கர்த்தர் எங்களை ஒவ்வொரு இருதயத்திலும் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. பல விதமான காரியங்களை நினைப்போட்டுக்கிறீங்க ஆண்டவரே எசப்பா. ஆண்டவரே, எத்தனை உபத்திரத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே எசப்பா. ஆனாலும் ஆண்டவரே, நீங்கள் என்னை விட்டு ஆண்டவர் எங்களை விட்டு விலகாமல் இது வரைக்கும் எங்களை நடத்துகிறீங்க அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கிருபை எங்களை விட்டு விலகாமல் எங்களை இந்த ஆண்டவர் பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் பேசின தேவதாசர் உமக்காரில் ஒப்பு கொடுக்குறேன். இன்னும் அநேக இடங்களில் கொண்டு போய் ஆண்டவர் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க. வந்தவங்களை யாவரையும் உமக்காரில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை விட்டு விடாதபடிக்கு தகப்பானே அப்பா, இந்த வசனத ஆண்டவர் என்ன சொல்லுகிறது என்ற வீட்டில் போய் அதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்கள் நாம மகிமைப்பட்டோம். ஏசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பிதாவே.